சொல்லுவேன். என்ன சொல்றேன்னு சொன்னா, எவனோ சார் இந்த மாதிரி பேசப்படாது. நிச்சயமா நம்ம படிக்கக்குள்ள வாடா போடான்னு தான் பேசியிருப்போம். இல்லை பார்க்கறத பார்த்தா வேற மாதிரி பார்க்குறீங்களே. வாடா போடான்னு தான் பேசியிருப்பேன். இன்னும் சொல்ல போனால் நண்பர்களே, இந்த 75 வயது நண்பருக்கு நிச்சயமா ஒரு ஆசை, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எவனாவது என்ன வாடா போடான்னு கூப்பிடுவானா? இது தோணுமா தோணாத? தோணுமா தோணாத? ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனந்த விகடனில் ஒரு கதை வந்தது. யார் எத்தனை பேர் படிச்சுக்கன்னு தெரியல. ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த கதையில் நோக்கம் என்ன தெரியுமா? அருமையான கதை. அதை படித்து பார்த்து மெய்சிலிருந்து போனேன். பாண்டிச்சேரியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு நண்பர் முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சுட்டு பெரிய வேலைக்கு அமெரிக்காவுக்கு போயிடுறார். அமெரிக்காலேயே போய் செட்டில் பண்ணி ஒரு 50-60 வருஷம் ஆயிரும். 80 ஆண்டுகள் கடந்துடும். அமெரிக்காவில் இருப்பார். அவருக்கு என்ன ஆசைன்னு சொன்னால், எவனாவது என்னை வாடா போடான்னு கூப்பிடணும். அது கூப்பிடாம என் கட்டை வேகாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். எங்கடா திருப்பி எவன் நம்மளை வாடா போடுவான்னு கூப்பிடுவாங்கிறத அசஸ் பண்ணி நம்ம பாண்டிச்சேரிக்கு போவோம். அங்கே தான் நம்மளோட பள்ளிக்கூடம் படித்தவன் பையன் இருப்பான். அவன் தான் நம்மளை வாடா போடான்னு கூப்பிடுவான். பாண்டிச்சேரிக்கு போவோன்னு போவான். அந்த ஞாபகம், அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த நிறையானெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருப்பான்னு ஒரு 4-5 வீட்டுக்கு போவான். ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க. மளிகை கடை ஒருத்தன் வச்சிருப்பான். அவங்க அப்பா மளிகை கடை வச்சிருந்தா நிச்சயமாக அந்த மளிகை கடையில் தான் இருப்பான்ட்டு மளிகை கடைக்கு போவான். அவர் இல்லை, இறந்து போயிருப்பார். இது மாதிரி ஒரு 5-6 இடத்துக்கு போவான். யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போவேன். அந்த வீட்டில் தன்னுடைய நண்பர் இருப்பார்னு போவேன். அங்கே பேரை முன்னாடி நிற்பான். பேரனை பார்த்து இந்த மாதிரி பேரை சொல்லி இவர் இருக்காரான்னு கேட்பான். இருக்காரு, வாங்க கூப்பிட்டு போவோன்னு வீட்டுக்கு போவான். அப்போ இவனுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம நண்பன் கிடச்சிட்டான் ஒருத்தன், நிச்சயமாக அவன் நம்மளை வாடா போடான்னு சொல்லுவான். அந்த சந்தோஷம் போதுண்டான்னு சொல்லிட்டு போவான். அவர் படுக்கையில் படுத்திருப்பார். கோமாவில் இருப்பார். கோமா ஸ்டேஜில் இருப்பார். இவனுக்கு இருந்த நம்பிக்கையும், ஆஹா இதை ஒன்றாவது கூப்பிடுவானேன்னு சொல்லிவிட்டு இவன் என்னடா இப்படி வந்தமேனு பார்ப்பான். கோமாவில் இருப்பார். ரொம்ப நேரம் 10 நிமிஷம் உட்காந்துருப்பான். அந்த கண்ணு, அந்த கோமாவில் இருக்கிறவர் அவனை பார்ப்பார். கண்ணு நல்லா தெரியுது. பார்க்குறாரு. கண்ணுலேருந்து கண்ணு தண்ணி விழும். ஆனால் ஒன்றும் பேச முடியாது. இவன் என்னடா இப்படி இந்த நிலைமையில் நம்ம வாடான்னு ஒருத்தன் இவனாவது சொல்லுவாங்கிறதுக்காக தானே வந்தோம். இந்த மாதிரி இப்படி கோமாவில் இருக்கிறவர் பார்க்குறோன்னு இவனுக்கு வருத்தத்தில் இருப்பான். கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கதை அப்படி தான் முடியும். கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். கை விளக்கிக்கிட்டு போகணுங்கிறத எடுக்கக்குள்ளார திருப்ப கையை அப்படி இழுப்பக்குள்ளார முகத்தை பார்ப்பாக. வாய் இப்படி ஆகும். அதை முடிக்கிறார் கதை. அது அந்த வாய் எப்படி என்ன ஸ்பெல் பண்ணுதான்னா, வா புள்ளி டா புள்ளி வா டா சகஸ்ர நாமா ச க இஸ் ர. அந்த கதை அப்படி வாடா சகஸ்ர நாமான்னு இந்த வாய் இப்படி பண்றதாக அந்த கதை முடியும். ஆக எல்லாரும் எதுக்கு ஏங்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி நாட்கள், கல்லூரி நாட்கள், அந்த நாட்களுடைய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அப்படியான சந்தோஷம். ஏன்னா இதை நான் திரும்ப அனுபவிக்கிறேன். இப்போ கடந்த 6 ஆண்டு வருடங்களாக நான் இன்னும் சொல்ல இதே மாதிரி ஸ்டேஜில் நான் ஏறி ரொம்ப நேரம். ஏன்னா வாத்தியார் பொழப்புங்க, வேற அந்த பொழப்பு இருக்கிறதுனால பேச முடியுது. ஆங்கிலத்தில் பேசுவேன், தமிழில் பேசுவேன். அந்த பேசுறதுங்கிறது வேற. ஆனால் அவங்க கேட்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கள் இந்த அனதர் ஒரு நாள் இருக்கக்குள்ளார உங்கள் ரீகால் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் படிக்கக்குள்ளார வாத்தியார் என்ன பண்ணாரு, இம்போசிஷன் கொடுத்தாரா, இல்லை அடிச்சாரா, இல்லை என்ன கதை சொன்னாங்க. நான் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை சொல்கிறேனே, லா காலேஜில் நான் படித்த கதையை திருப்ப அங்கே சொல்லுவேன். எங்கள் டீன் சொன்ன கதையை சொல்லக்குள்ளார அவன் அப்படி அத்தனை பேரும் அவ்வளவு சந்தோஷப்படுவான். எங்கள் டீன் சொல்லுவார், ஏன்னா உங்களுக்கே தெரியும், லா காலேஜை விட லோ காலேஜ் உலகத்திலே கிடையாது. அவ்வளோ மோசமான காலேஜ். அந்த காலேஜில் டீன் சொல்ல ஒரு பய படிக்க மாட்டான். அவர் சொல்லுவார், படிக்காமலே இருக்காதீங்கடா, படிக்காம போனீங்கன்னா முட்டால மாட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனையாக வந்துடும் சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னார். அந்த கதையை இப்போ ஒவ்வொரு வருடமும் நான் சொல்லுவேன். அந்த ஒவ்வொரு வருடமும் அவங்க கேட்கறதுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்களும் திரும்ப சொல்றதுனால என்ன, எங்கள் டீன் சொன்ன கதை அது. என்ன கதைன்னா, நம்ம ஆளுங்க படிக்க மாட்டானுங்க, படிக்காம போயிட்டு ஜட்ஜா போய் என்ன பாடுபடுவான், ஜட்ஜா போனா கூட என்ன பாடுபடுவான்னு அந்த கதையை சொல்லுவார். அது என்ன கதைன்னா, இந்தியன் பீனல் கோடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 511 செக்ஷன் இருக்குங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஆவரேஜா 2 சப்செக்ஷன் இருக்குங்க. ஒவ்வொரு சப்செக்ஷனுக்கும் 2 கிளாஸ் இருக்குங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கும் 2 சப் கிளாஸ் இருக்குங்க. எவனால இதை ஞாபகம் வச்சுக்க முடியும்? செக்ஷன் 18 சப் கிளாஸ் 1, கிளாஸ் ஏ சப் கிளாஸ் 2. எவனாலுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஆனால் பரீட்சையில் அதானே எதிர்பார்ப்பேன். அதனால எங்க ஆளு லா காலேஜில் படிக்கிறவன் எவனும் ஒழுங்காகவே படிக்க மாட்டான். இதில் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கிறான், கடந்த 10 வருட கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு சில பார்ட்டு கொஸ்டின் கேட்டதே இல்லை, அதை விட்டுடுறேன் படிக்காமல். எனக்கு கேட்டதே இல்லை, அது வராதுங்கிறதுனால விட்டுடுறேன். அதில் செக்ஷன் 497 அதை படிக்காமல் விட்டுடுறேன். ஏன்னா அது இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. செக்ஷன் 497 இபிகோ. அது என்னன்னா அடல்ட்ரினா இல்லீகல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புங்க.
இல்லீகல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், அதான் மீனிங். அது பனிஷபிள் அண்டர் இந்தியன் பீனல் கோட். ஆனால் தம்பி படிக்கவே இல்லை, இது என்னன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கூட அந்த கேள்வி கேட்கல. ஆனால் இவன் எழுத போகிற பரீட்சையில் அதை கம்பல்சரி கொஸ்டினாக கேட்குறான். டிஃபைன் அடல்ட்ரி, வாட் ஆர் த பனிஷ்மெண்ட்ஸ் இம்போஸ்ட் பை தி இந்தியன் பீனல் கோட்னு கம்பல்சரி கொஸ்டின். உங்களுக்கே தெரியும், நம்ம கம்பல்சரி கொஸ்டின் தெரிஞ்சாலே தெரியுதோ தெரியலையோ ஏதாவது எழுதி வைப்போம். ஏன்னு கேட்டால் இல்லைன்னா நம்ம நம்பரை கம்பல்சரியாக விட்டுருவானோ ரிசல்ட்டில். சரி, தெரியுதோ தெரியலையோ எழுதணும். இவருக்கு ஒன்றும் தெரியல, எழுத ஆரம்பிக்கிறார், என்னான்னு தெரியல, ஆனாலும் கம்பல்சரி கொஸ்டின்ல எழுத ஆரம்பிக்கிறார். என்ன எழுத ஆரம்பிக்கிறார்னா, adultery means adult plus tree. Adult plus tree, it means grown up tree. The tree has grown beyond his land boundary into the other's land. இவன் லேண்ட்ல இருந்து வளர்ந்து அந்த பக்கம் போயிடுதான். மரம் வளர்ந்து இவன் பவுண்டரியில இருந்து அடுத்தவன் பவுண்டரிக்கு வளர்ந்து போதான். அந்த லேண்ட் ஓனர் file a suit against the owner who has grown the tree beyond his land boundary. இவன் லேண்ட்ல இருந்து அந்த பக்கம் அந்த லேண்ட் ஓனர் இவன் மேல வழக்கு தொடுக்கலாமா? It is found in Indian Penal Code. It is punishable Indian Penal Code. It is punishable to 2-year imprisonment or 5,000 rupee fine or both can be. இதெல்லாம் கெஸ், சும்மா ஏதாவது ஃபைன் வந்து தானே தீரும். ஏதாவது கெஸ்ஸுக்கு எழுதி விட்றேன், எழுதி விட்டாங்க, பார்க்க எழுதி முடிச்சுடுறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ப்ரொஃபஸர் சிதம்பரம்லாம் இருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் திருத்துறவங்க மேலே ஒரு கட்டச்சி வச்சுருப்போம். என்னென்னா, யூ ஆர் கிவிங் த சான்ஸ் ஃபார் அஸ், யூ ஆர் கிவிங் த சான்ஸ் அப்படின்னா பேப்பர் கரெக்டர் பார்க்குறார், வாத்தியார் பார்க்குறார், ப்ரொஃபஸர் பார்க்குறார். adultery means adult plus tree. Wrong. It means grown up tree. The tree has grown beyond the land boundary into the other's land. Wrong. The other land owner can file a suit against the owner who has grown the tree beyond his land boundary. Wrong. It is found in Indian Penal Code. Right. Paper where Indian Penal Code. Subject to Indian Penal Code. It is found in Indian Penal Code. Right. It is punishable Indian Penal Code. Right. It is punishable to 2-year imprisonment. Wrong. 5,000 rupee fine. Right. Or both. Right. Can be charged. Something is better than nothing. ஏதோ எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, 2 மார்க் போறாரு, 10 மார்க்குக்கு 10க்கு 2 போடுறாரு. He got 50 in that paper. He got through that entire BL degree examination. He enrolled himself as advocate with the bar council. He practiced as a lawyer for 5 years. After having practiced as a lawyer for 5 years, he became as a judge in a court chamber. யாரு இந்த மனுஷன்? ஒரு கோர்ட்ல நீதிபதியா வந்து உட்கார்றார். இவர் நீதிபதியா நீதிமன்றத்தில் உட்கார்றார். ஒரு ஃபைன் டே மார்னிங் a case came under this section. இவர் நீதிபதியா உட்கார்ந்து இருக்கிற நீதிமன்றத்தில் ஒரு நாள் இந்த வழக்கு வருகிறது. 497 adultery. இவர் 497 adultery ஆச்சரியம். இவர் இன்னமும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, grown up tree, grown beyond the boundary, it is. உடனே மரம் வளர்ந்து அந்தாண்ட போகுது, இது சிவில் வழக்கு, நான் உட்கார்ந்து இருக்கிறது கிரிமினல் கோர்ட்டு, உன்னை எவன்டா இங்க கொண்டாந்து போடுறதுன்னு இவன் கேட்கிறான். ஆனா லாயர் வந்து நீதிபதியை பட்டுன்னு முட்டாள்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னானா இந்த கேஸ்ல எல்லா கேஸும் தோத்து போயிடும். அதனால அவர் நீதிபதியை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இந்த கேஸை எடுத்துக்க வைக்கணும். அவர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்புறம் எழுந்திருச்சு, ஓ மீ லார்ட், during your student days it may be the grown up tree. Now law has been amended. Amended meaning of the term adultery is nothing but illegal sexual relationship. Oh, law has been amended. Then you proceed. நீ சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இது நான் சொல்லலைங்க, இது இதை இன்னும் இழுத்து பேசுவேன். இன்னொரு அரை மணி நேரம் இதை இழுத்து பேசுவேன். இதை இழுத்து பேசக்குள்ளார எங்கள் 43 பேர் நாங்கள் மீட் பண்ணுவோம். 60 பேரில் 43 பேர் மீட் பண்ணுவோம். அந்த 43 பேரும் இதை இழுத்து நான் பேசணும் ஒரு அரை மணி நேரம். அப்படித்தான் பார்ப்பேன். ஏன்னா இது நான் சொன்ன கதைக்காக இல்லை, இது அவனுடைய நாள் அந்த இதை ரிகால் பண்ணுறான் பாருங்க. அது அவ பழைய ஞாபகங்கள், எழுதின சட்ட பரீட்சை எழுதின ஞாபகம் இது புறா வரும். அதுதான் உங்ககிட்ட நானும் கேட்குறேன், தயவு செய்து சார் போட்டு இதெல்லாம் பேசாதீங்க. மேலே வரக்குள்ளாரியே எல்லாரும் வாடா போடன்னு தான் பேசியிருப்பீங்க, திரும்பவும் கூப்பிடுங்க. இன்னும் நிக் நேம் வச்சுருப்பீங்க, எங்கள் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பீங்க. அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால், இப்போ நான் திரும்ப எனக்கு தெரிஞ்ச 10 பேரை ஃபோன் எடுக்கும் போதே மாயாவி எப்படி இருக்கம்பேன், அவன் இன்னைக்கு நீதிபதிங்க. இன்னைக்கு தலைமை நீதிபதி சென்னை பெருமகன்ற நீதிபதி முருகன், அவருக்கு ஒரு பேர். அவன் பேசினால எடுக்கும் போதே வாடா அப்படின்னு தான் பேசுவேன். அதைத்தான் அவன் ரசிக்கிறான்.
நான் என்னுடைய சன்னு கல்யாணத்துக்கு சென்னையில் பத்திரிக்கை கொடுக்க போனேன். அவர் மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் சீஃப் மேஜிஸ்ட்ரேட், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். அவன் என்னை பார்த்துட்டு வந்த அந்த சந்தோஷம், அது மட்டும் இல்லை, அவன் அந்த கேம்பஸில் இருக்கிறான், எக்மோரில் ஜட்ஜஸ் குவார்ட்டர்ஸில். சாதாரண கையில் கட்டி என்னோட வந்து வெளியே வந்து கீழே அவன் போலீஸ்காரன் பின்னால் 10 பேர் வெளியே வராங்க, 10 பேர் அவனோட கூட வரான். ஏன்னா சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் 10 பேர் வெளியே வந்து நிற்கிறான். அவன் கையில் கட்டிக்கிட்டு என்னோட வந்து நின்று டீ கடையில் டீ சாப்பிட்றான் சார். யாருன்னா சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு. அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. அது யாரோட கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு நண்பர்கள் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன் இவர் இவ்வளோ தூரம் முயற்சி செஞ்சு எடுத்தார் கூட, அது திரும்ப அதனால சொல்கிறேன், இது இந்த 2 நாள் வந்து சாதாரணமாக ஃபார்மாலிட்டியாக போயிடக்கூடாது. நான் பேச நீங்கள் பேச கேட்குறத விட உங்களுக்குள்ளார பேசுங்க, உங்களுக்குள்ளே என்ன பேசலாம். இப்போ இவர் சாருடைய வயசு இருக்கிறதுலே எனக்கு தெரியல யாருங்க 75 மேலே உள்ள வயசு உள்ளவங்க கொஞ்சம் கை தூங்க பார்ப்போம் நம்ம இதில் கிளாஸில். இவர் மட்டும்தானே? இவர் மட்டும்தான் 75. 70க்கு மேலேங்க, 70க்கு மேலே பாருங்க கை தூக்குறாங்க பாருங்க. 70க்கு மேலே எல்லாருமே 70க்கு மேலே தானே? எல்லாரும் 70க்கு மேலேயா? இல்லை, 69. 70க்கு மேலே இருக்கிறவங்க வெரி அந்த அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, 70 பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க? பீமரத சாந்தி பண்ணவங்க எத்தனை பேருங்க இருக்கீங்க? எத்தனை பேருங்க பாருங்க. பீமரத சாந்தி பண்ணவங்க 4-5 பேர் பண்ணியிருக்காங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி இருக்கிறவங்க எத்தனை பேருங்க? கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி, கொள்ளு பேரன் 2. ரைட். ஒரு 3 பேரன் பேத்திக்கு மேலே இருக்கிறவங்க எத்தனை பேருங்க? 3 பேரன் பேத்திக்கு மேலே, 3 பேரன் பேத்திக்கு மேலே எல்லாரும் இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்படி தான் கேட்கணுங்கிறேன். ஏன்னா இப்படி கேட்டு தான் ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் நெருக்க முடியுங்க. ஒரு ஒன்றா கூடி வாங்க. ரொம்ப இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு இப்படிலாம் பண்ணால், இப்போ 2 பேர் மட்டும் மேலே உட்காந்துருந்தா இது கூடாது. இது மாதிரி ஒரு ஃபார்மல், அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கரை கூப்பிட்டாங்க, ஸ்பீக்கர் பேசணுங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். ஆனால் இது வேணாம். இந்த ரெண்டு நாளும் நீங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று ஐக்கியமாகுங்க. ஏன்னா இந்த நாள் நண்பர்களே நினச்சி பார்த்தா நினைக்கக்கூடியாத ஒரு சந்தோஷம். ஆனால் ஒவ்வொருத்தரும் பார்த்துங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஆளாக இருப்பாங்க. நான் உண்மையிலே சொல்ல மனைவிகிட்ட நான் என்ன மாதிரி ஆளாக்கும் அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டா. அவள் ஒன்று மனைவி யாரும் கேட்கறது இல்லை. அது ஒரு ஜோக்கு, சங்கரம் பிள்ளைய ஜோக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா ஏதாவது பேசுங்கிறதுக்காக நான் ஜோக் சொல்லணுங்கிறதா சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சங்கரம் பிள்ளைன்னு ஒரு கேரக்டர், நீங்கள் யாரு தெரியும்? ஜக்கி வாசுதேவ் வந்து அந்த கேரக்டரை யூஸ் பண்ணி கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதையில் ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன். சங்கரம் பிள்ளை மனைவி கிட்ட சொல்லுவார், நான் என்ன மாதிரி ஆளாக்கு நீ என்னமோ உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், இப்படித்தான் நீ என்னை போட்டு படுத்துறேன், நான் என்ன மாதிரி ஆளுக்கு எனக்கு தெரியாத ஆளே உலகத்தில் கிடையாது, நான் அப்படியான ஆளாக்கும் அப்படின்னு சங்கரம் பிள்ளை மனைவி கிட்ட சொல்லுவார். மனைவி, நீ இப்படியே சொல்லிக்கிட்டு திரியிறிய, உனக்கு எல்லாரையும் தெரியுமா? என்னமோ பார்த்தா பெருசாக சொல்கிறிய, உனக்கு எல்லாரையும் தெரியுமான்னு. ஆமாம் எனக்கு எல்லாரையும் தெரியும், நீ வேணா டெஸ்ட் பண்ணி பார் அப்படிம்பார். சரி உனக்கு சச்சின் டெண்டுல்கரை தெரியுமா? நல்லா தெரியுமாக்கும், அவன் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக்கும் நமக்கு அப்படின்னு சங்கரமுள்ள சொல்கிறார். சரி வா காட்டு பார்ப்போம், சச்சின் டெண்டுல்கரை தெரிஞ்சவனா காட்டு பார்ப்போமா? சரி வான்னு மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு போவாங்க. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் சங்கரமுள்ள மனைவி உட்காந்துருப்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் விளையாட போகிறாரு, பேட்டை தூக்கிக்கிட்டு விளையாட போகிறவர் இப்படி திரும்பி பார்ப்பார். பார்த்த உடனே, சங்கரமுள்ள நீங்களா, எப்படி இருக்கீங்க, உடம்புலாம் சௌரியமா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் கேட்பார். கேட்டுட்டு அவர் விளையாட போயிடுவார். உடனே இவர் திரும்பி மனைவியை பார்த்தல, என்னவோ பெருசாக சொன்னீங்க பார்த்தில்ல, சச்சின் டெண்டுல்கர் என்ன கேட்டு போகிறார் பார்த்தல அப்படின்னு. இல்லை இதில் என்னமோ எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அவர் பாட்டுக்கு விளையாட போனார், திரும்பி பார்த்து என்னமோ நீ 2 பேரும் கூட்டு களவாணித்தனம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, நீ ஏதோ பணம் கொடுத்து பேச சொன்ன மாதிரி தோணுது, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா விளையாட போகிறவன் விளையாட போக வேண்டியது, அவன் எப்படி திரும்பி பார்த்து உங்களை சொன்னேன், இது ஏதோ பணத்தால் செட்டில் ஆன மாதிரி தெரியுது, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற. சரி நம்ப மாட்டேன்ல, இன்னும் யாரை வேணா சொல்லு அப்படிமா. உடனே சொல்லு, உனக்கு அமிதாப் பச்சனை தெரியுமா? நல்லா தெரியுமில்ல, அமிதாப் பச்சன் அப்படியான ஃப்ரெண்டாக்கும் நமக்கு அப்படின்னு. சரி வா அப்படின்னு மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அமிதாப் பச்சனை கூப்பிட்டுக்கிட்டு மும்பைக்கு போகிறாங்க. மும்பைக்கு போனால் அமிதாப் பச்சன் வீட்டுக்கு முன்னால் சங்கரமுள்ள ஒய்ஃபு நிற்கிறாங்க. பெரும் கூட்டம், அமிதாப் பச்சன் வீட்டுக்கு முன்னால் பெரும் கூட்டம் நிற்குது. உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. இவர் என்ன சொல்கிறார், சங்கரமுள்ள மனைவியை பார்த்துங்க பாரு, பெரும் கூட்டமாக நிற்குது, நம்ம 2 பேரும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நான் போய் எப்படியாவது செக்யூரிட்டி கெஞ்சி கூத்தாடி நான் உள்ளே போயிடுறேன், உள்ளே போய் அமிதாப்கிட்ட பேசிட்டு உன்னை நான் கூப்பிட்டுக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சங்கரமுள்ள மனைவியிட்ட சொல்லிட்டு உள்ளே போய் செக்யூரிட்டி கேட்டு உள்ளே போயிடுறாரு. போன ஒரு 10 நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்னா, அமிதாப் பச்சன் வீட்டு மாடியில் பால்கனியில் அமிதாப் பச்சனும் சங்கரமுள்ளையும் வந்து நிற்கிறாங்க. அமிதாப் பச்சன் சங்கரமுள்ள தோளில் கையை போட்டுட்டு நிற்கிறார்.
சங்கரம் பிள்ளை அப்படி பார்க்குறாங்க, மனைவியை பார்க்குறாங்க, மனைவி எப்படி நம்மளை பார்க்குது எப்படின்னு. அப்படி பார்க்க உள்ள மனைவி பொட்டுன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. மனைவி கீழே விழுந்த உடனே சங்கரமுள்ள அமுதா அப்படி இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, என் மனைவி கீழே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா வரேன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஒரு தண்ணி பாட்டில் தூக்கிட்டு ஓடி போய் கீழே போய் மனைவியை மேலே தண்ணியை பாட்டில் தண்ணி தெளித்து மயக்கத்தை தெளிவிச்சு எழுந்திரிச்சு கேட்குறார், ஏண்டி அன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் சொன்னக்குள்ளார நம்ப மாட்டேன்னு இன்னைக்கு அமிதாப் பச்சன் என் தோல் மேலே தோல் போட்டு கூட மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டல பார்த்தியா, என்ன ஆள், நான் இப்படியா ஆள் பார்த்தியா அப்படின்னு. இல்லை நான் அதுக்கெல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழலை, பக்கத்தில் இருந்த ஒருத்தன் ஒன்று சொன்னான், அதுக்கு தான் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன். என்ன பக்கத்தில் ஒன்று சொன்னான்னா, அங்கே நிற்கிறதுல சங்கரம் புள்ள தெரியுது, அது யார் பக்கத்துலன்னு கேட்டான். அங்கே நிற்கிறதுல சங்கரம் புள்ள தெரியுது ஒருத்தன், அது யார் பக்கத்துலன்னு கேட்டான். வந்து அப்போ இவ பக்கத்தில் அங்கே நிற்கிறது சங்கரமுள்ள தெரியுது, அமிதாப்பே யாருன்னு தெரியலையா, சங்கரமுள்ளே தெரியுது. இது இப்படின்னு ஒருத்தர் பக்கத்தில் சொன்னதுனால நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன் நானா. இப்போ நீங்கள் எல்லாரும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஆட்களாக வளர்ந்துருப்பீங்க. ஒரு மனைவி இடத்துல, ஒரு பேரன் பேத்தி இடத்துல நீங்கள் எல்லாம் பெருசாக வாழ்வீங்க. இருந்தாலும் அந்த நாட்களை திரும்ப நீங்கள் கொண்டு வர வேண்டும். திரும்ப அதே நாட்கள் சுகங்களை நீங்கள் உணர வேண்டும். திரும்ப திரும்ப ஆண்டாண்டுக்கு ஒரு முறை, அட்லீஸ்ட் ஆண்டாண்டுக்கு ஒரு முறை நீங்கள் திரும்பவும் சேர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி, வாய்ப்புக்கு நல்ல இதயங்களுக்கு வாழ்த்துரை சொல்லி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நான் தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக மணிப்புலவார நடையிலே பேசுவதற்கு உங்கள் அனுமதி பெற்றுக்கொண்டு பேசுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய எமினன்ட் பர்சனாலிட்டி டாக்டர் கலியமூர்த்தி அவரை பற்றி நமது சீனிவாசன் அவர்கள் எல்லா பெருமைகளையும் சொல்லிவிட்டார்கள். நம் எல்லோருக்கும் உரிய பயனளிக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான முறையிலே அவர்கள் நமக்கு உரையாற்றினார்கள். அதை நாம் என்றும் மறக்க மாட்டோம், எப்பொழுதும் நினைத்திருப்போம். இந்த 2 நாட்களிலே அவர் சொன்னது போல நாம் கலந்து உரையாடுவோம், பழைய நினைவுகளை மறுபடியும் மலர்ச்சியடைத்து கொண்டு வருவோம் என்று சொல்லுவோம். அத்துடன் எங்கள் எல்லாரும் இந்த வட்டாரத்தில் சொக்கு என்று அழைக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும், நமது ஸ்டேட் பேங்க் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும், எம் ராமசாமி அவர்களுக்கும், ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், KR ராமநாதன் அவர்களுக்கும் இந்த ஒரு பொன்னான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து, இந்த 2 மாத காலமாக நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு உங்களது மதிப்பான நேரத்தை செலவிட்டு, உழைப்பையும் செலவிட்டு ஏற்படுத்தி கொள்வதற்கு எப்பொழுதும் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி, Dear Doctor, we thank you. We are much indebted to you and we express our heartfelt gratitude to you. We express our thanks to one and all. Thank you. திரு கலியமூர்த்தி சொன்னது போல் நமக்குள் கலந்துரையாடி மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்வதற்கு இருக்கிறோம். நம் ஒவ்வொருவரை பற்றியும் அறிமுகங்கள் இப்போ நடைபெற இருக்கிறது. சில நண்பர்கள் தங்களுடைய உடல் நலக்குறைவு இருந்தும் நம்மளை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலினால் இங்கு வந்திருக்கிறார்கள். பிரசன்ன வெங்கடேசன் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறார். அவர் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதோடு நமக்கு நிச்சயமாக வரணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். அதே மாதிரி ராமசாமி வந்திருக்கிறார். இவர்கள் இருவரையும் நம்ம முதல்ல கௌரவிப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொருவரும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்தால் தான் நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வேணும். அதுக்காண்டி முதல்ல அழகப்பன் அவர் மனைவி குழந்தைகள்லாம் வருவாங்க. அழகப்பன் போனதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஆறுமுக பெருமாளை சொல்லுவார். ஆறுமுக பெருமாள் அவருக்கு அடுத்தபடியாக அவரை சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடைபெற போகுது. இதற்கு இடையே நான் ஒன்று கூற மறந்துவிட்டேன். இந்த நண்பர்களுடைய இணைப்பை எப்படி ஏற்படுத்துவது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது சிப்பி டிவியை ஒரு சமயம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அருகில் உள்ள தேவகோட்டை சேவகன் அண்ணாமலை கல்லூரியிலே
பழைய மாணாக்கர்கள் ஒரு 25-30 வருடம் முன்பு படித்தவர்கள் எல்லோரும் ஒரு ரீயூனியன் செய்து அதில் பங்கேற்றது எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. அந்த உந்துதல், அந்த ஏற்பாடுகளை செய்த திரு SPO சுப்பிரமணியம் அவர்கள் இன்று சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ஒரு சில நிமிடங்கள் நம்மளிடையே உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு SPO சுப்பிரமணியம் பிரசிடெண்டாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க 20 வருஷமாக. மக்களுக்கு சேவை செய்வதே இவருடைய நோக்கம். திரு சுப்பிரமணியன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாங்கள் உங்களுடைய ஜூனியர்ஸ், அதாவது உங்கள் காலேஜ் நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் படித்து சேவனா காலேஜ் படித்தோம். நானும் பிகாம் தான் படிச்சிருக்கேன். நாங்கள் படித்தது 1976 to 79, கிட்டத்தட்ட 36 வருஷம் கழித்து எங்கள் இதில் ரீயூனியன் பண்ணோம். அதை பார்த்துட்டு தான் என்னை கூப்பிட்டா என்கிட்ட பேசினாங்க. நாங்கள் எல்லாம் கிளப் மெம்பர்ஸு. நீங்கள் எப்படிப்பா அதை பண்ணின்னு கேட்டாப்புல. நான் கிட்டத்தட்ட 3 மாதம் உழைச்சேன். ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டு மிகப்பெரிய பாடு. நாங்கள் 36 வருஷம், நீங்கள் சேர்ந்து 50 வருஷம், மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் பார்க்குது. அண்ணன் சொன்னா, அப்போ எல்லாம் கொள்ளு பேரம் பேத்திலாம் எடுத்திருக்காங்க, எல்லாம் சேர்த்து நான் பெரிய கஷ்டமாக இருக்குது தம்பின்னு சொன்னாங்க. அண்ணே அட்ரஸே அவள்கிட்ட கிடையாது. சும்மா பேரை போட்டு சுப்பிரமணியம் பட்டுக்கோட்டனா எப்படி கண்டுபிடிக்கிறவங்க அவன் கண்டுபிடிச்சி கிட்டது 6 மாதம் உழைப்பு. அது மேலே கூட உழைச்சிருக்கலாம். அண்ணன் விடிஞ்சாச்சு அதான் உழைச்சிருக்கா. மிகப்பெரிய பாடு, மிகப்பெரிய சிரமம். அது வீட்டில் கூட சொல்லுவாங்க மனைவி, ஏங்க வேறு வேலை இல்லையா அவங்களுக்கு? அது மாதிரி அவ்வளோ சிறப்பாக பண்ணி இவ்வளோ பேர் கூட மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் பழைய இதெல்லாம் சொன்னாங்க. 1960 படித்த வாத்தியார் பேரும் இன்னும் கொஞ்சம் விட்டால் முற்காலத்து பழைய இதுக்கே போயிருப்பாளோ, போன பிறகு போயிருப்பாளோ. அண்ணன் கொஞ்சம் விட்டுருந்தா அந்தளவு ஞாபகம் வச்சு மிகப்பெரிய சிறப்பாக பண்ணாங்க. நான் சொன்னேன் எப்படி பண்ணணும் என்ற கேட்கல. அண்ணன் நீங்கள் எல்லாம் முதல்ல அட்ரஸ் கேதர் பண்ணுங்கள், அதாவது ஒரு மெமெண்டோ ஒன்று கொடுங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் எல்லோரும் வரணும். நான் சொன்னேன் சிலது முடியும் சிலது முடியல வச்சுங்களேன். ஆனால் மிகச்சிறப்பாக பண்ண அந்த ஏற்பாடு யாராலையும் பண்ண முடியாதுங்க. 50 வருஷம் யாராலையும் செய்ய முடியாது. மிகப்பெரிய சந்தோஷம். உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்மிடையே நமது நண்பர்களுடைய அறிமுகம் நடைபெற இருக்கிறது. முதலில் பிரசன்ன வெங்கடேசன் வர முடியுமா? இங்கே வேண்டாம். இப்பொழுது நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நம்ம நண்பர் பிரசன்ன வெங்கடேசன் அங்கே இருக்கிறார். நம்மளை எல்லோரும் சந்திப்பது 21/8/1966 திருமணமாகி 2 மகன்கள் 2 மகள் உள்ளவர்கள். அவர்கள் இப்போ காரைக்குடியிலே ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். உடல்நலக் குறைவு இருந்தும் எங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து இங்கு வந்திருப்பதற்கு நாம் அனைவரும் அவருக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவருக்கு திரு ஏழு 9/67 அவருக்கு திருமணமாகியிருக்கிறது. ஆட்சி தெய்வானை அம்மையார் அவர்கள். 4 டாக்டர் மகள்கள் இருக்கிறார்கள். அவர் இப்பொழுது இங்கே கண்டனூர் காரைக்குடி. ஆரம் தெய்வானை, என் மகள் லட்சுமி, பேரன் அருணாச்சலம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான். காலேஜில் படித்ததுவே கேண்டீன் மறக்க முடியாது, நாயர் டீ மறக்க முடியாது, உமேல் ஹாஸ்டல் மறக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோமோ அதை தான் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6ல் விளையாது 60ல் விளையாடும்பாங்க. நான் தஞ்சாவூரில் ஒரு பல்லவன்னு சொல்லுவாங்க, ஒரு காசுக்கு 8 சட்டி வாங்கி ஒரு சட்டி 8 காசு விற்றாலும் சட்டிக்கு வட்டி கட்டாங்க. அந்த வட்டி கடை வைத்து நாங்கள் இன்கம் டேக்ஸில் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கிறேன். எவ்வளோ நாலேஜன் என்பதை அறிவீர்கள். உங்கள் எல்லோரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சந்தோஷம். அம்மாக்களை எங்கள் அப்பா கடந்த 98 நாளாக வெளியவே வரல, நடக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு முடியாதவங்கள கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அப்பாவை நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்தப்போ வாங்கப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு வரலைன்ட்டாங்க. திருப்பி நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி திருச்சியிலேருந்து வா, அவங்க என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இதை விட பெரிய கோயில் வேறு எதுவும் இருந்திருக்குமா எனக்கு தெரியல. எங்கள் அப்பா பேச வரல, 95 நாளாக பேச வரல. இப்போ இவ்வளோ தூரம் வந்து ஸ்டேஜில் பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தன்னோட உடம்பு வலி அவங்களுக்கு பெருசாக தெரியலை. இவ்வளோ தூரம் இந்த 5 பேரை நேற்று வீட்டுக்கெல்லாம் வந்து கூப்பிட்ருக்காங்க. வேண்டாம் வேண்டான்னு நினச்சவங்க
சிறு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கு அவங்களுக்கு, திருப்பி நம்ம எல்லாரையும் பார்ப்போம், எல்லார்ட்டையும் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதை நிறைவேற்றினதுக்கு இந்த குரூப்புக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னும் ஒன்றே ஒன்று, வெள்ளிக்கிழமை சினிமா பாருங்கன்னு அண்ணன் சொன்னாங்க. என் பையன் வந்து என்னை இடிக்கிறான், பாருமா அவங்கெல்லாம் அந்த காலத்திலே வெள்ளிக்கிழமை சினிமா பார்த்துருக்காங்க, நீனா என்னை விடுவியா? இனிமேல் நானும் வெள்ளிக்கிழமை சினிமாவுக்கு காலேஜ் போயிட்டு வந்து வெள்ளிக்கிழமை நான் சினிமாவுக்கு போவேன், நீ ஓகே சொல்லணும் அப்படிங்கிறான். எங்கள் அப்பா கிட்ட நேற்று தான் நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். இதனாலலாம் நாங்கள்லாம் இதெல்லாம் இப்படி கேட்கணும், நம்ம அப்பாட்ட கேட்கணும்னு நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன், ரொம்ப கேட்டதில்லை. நேற்று எங்கள் அப்பா சொன்னாங்க நாங்கள் சைக்கிளில் போவோம், நாங்கள்லாம் இப்போ 7 மணிக்கு லஞ்ச் கட்டுறோம், பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்பத்தாவும் இப்படி தான் கட்டினாலாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எங்களுக்கு சாப்பாடு வரும் அப்படின்னு. மட்டன் சாப்பாடெல்லாம் கொடுத்து விடுவாங்களாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு எங்களுக்கு பாதி வச்சிருப்பா அப்படிலாம் சொல்லுவாங்களாம். இவ்வளோ நாள் கழித்து ஏதோ 1-2 எல்லாம் மறந்து போனாலும் இவ்வளோ தூரம் அவங்க ஞாபகம் வச்சு சொல்லும் போது நம்மளும், நான் எங்கள் அப்பா பிகாம்னால என்னையும் பிகாம் படிக்க வச்சாங்க. 22 வருஷம் ஆச்சு. எனக்கு இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது, நம்மளும் இது மாதிரி செய்யணும், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணணும்னு எனக்கு வந்துட்டு இது ஒரு தூண்டுகோலாக இருக்குது. நான் என்னால் முடிஞ்ச அளவு ரெக்கவர் பண்ணி பார்க்கணுன்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்றேன். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப கூச்சமாக வேறு இருந்துச்சு, நம்ம போவோமா வேண்டாமா அப்படின்னு. நானும் என் பையனும் ஆனால் வந்திருக்கோம். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு பண்ணவங்களுக்கு காலை தொட்டு கும்பிட்டா கூட ஈடாகாது. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து மட்டும் உங்களுக்கு பிடிக்கல, வெள்ளிக்கிழமை சினிமா பார்க்குறது. அது மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. சினிமா பார்க்கலாம், பார்த்தாலும் படிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுங்கள். பார்த்து படித்து நான் பாஸ் செய்திருக்கிறேன் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. படிக்கும் காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து மகிழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய தாழ்மையானது. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை படி 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 படியுமா. அந்த காலத்தில் நான் லக்ஷ்மணன் அந்த ஹிந்தி ஸ்டைக்கும் போது நாங்கள் வந்து படித்ததே கிடையாது. இவங்க வீட்டுக்கு போகிறது, ஹாஸ்டலில் இருக்கிறது, அங்கே என்னென்ன இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத. அது அப்புறம் வீட்டுக்கு போனால் எங்களுக்கு சரி